ஹலோ அனிமி லவர்ஸ், வெல்கம் டு அனிமி டெம்ப்ளேட்ஸ். டுடே அனிமி டெம்ப்ளேட்ஸில் நம்ம பார்க்க போகிறது டோன்ட் டாய் வித் மீ மிஸ் நெகட்டோரா எபிசோட் 9ஓட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் 8 எபிசோட் போட்டாச்சு. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்க்கணும். பயங்கர ஃபன் லோடடான ஒரு ரொமான்ஸ் அனிமே. ஸோ பார்த்துட்டு வந்து இந்த 9th எபிசோடையும் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ தொடர்ந்து பார்க்குறவங்க இந்த எபிசோட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த எபிசோடில் வந்து நம்ம நெகட்டோராக்கும் நம்ம ஹீரோக்கும் இருக்கிற எமோஷனை காட்டியிருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் லவ் வச்சுக்கிற மாதிரி சில ஹிடன் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இன்னைக்கான எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோடு உண்மையிலே வேறு லெவல் ஃபன்னோட ஜாலியாக போகும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதே ஃபன்னோட நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம நெகட்டோராவும் நம்ம ஹீரோவும் ஆர்ட்ஸ் கிளப்பில் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ வழக்கம் போல் வந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நெகட்டோரா காற்றுல கையை வீசிக்கிட்டு ஹூ ஹான்னு நிற்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுற நெகட்டோரான்னு கேட்க, ஸோ நான் வந்து ஷேடோ பாக்ஸிங் பண்ணுறேன். நேற்று ஹிப்போ அனிமியில் பார்த்தேன், எனக்கு இது பயங்கரமாக பிடிச்சிருக்கு. ஸோ அதான் நான் ஷேடோ பாக்ஸிங் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி நம்ம நெகட்டோரா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோ ஏதோ ஒன்று என்ன தொல்லை பண்ணாமல் இருக்கால, அது வரைக்கும் சந்தோஷம் நினச்சி முடிக்கிறதுக்குள்ள நம்ம நெகட்டோரா வில்லத்தனமாக திரும்பி சென்பாய் வாங்க நீங்கள் என்னோட ஸ்பேரிங்காக இருங்க, வாங்க ஸ்பேரிங் போடலான்ற மாதிரி நம்ம நெகட்டோரா கூட நம்ம ஹீரோவா என்ன நினைச்சிட்டு இருக்கேன், நான் ஒன்றும் ஷார்ட்பட்டெல்லாம் கிடையாது, என்னால் வந்து ஸ்பேரிங்லாம் போட முடியாது. ஸோ யாரெல்லாம் பாக்ஸிங்க்கு சரிப்பட்டு வர மாட்டேன் என்ன விட்டுருமான்ற மாதிரி சொல்ல, நீங்கள் ஸ்பேரிங் போடத்தால சும்மா வந்து நின்னா போதும் சென்பாய்ன்னு சொல்லுமா, அப்போ நீ என்ன பஞ்சிங் பேக்கை யூஸ் பண்ண போறியான்னு கேட்க, அப்படிலாம் இல்லை வாங்க சென்பாய் ஒன்றும் ஆகாதுன்னு கூட்டிட்டு போய் நிற்க வச்சிடறா. நம்ம ஹீரோவும் சோப்லாங்கி மாதிரி என்ன பண்ண போறாளோன்ற மாதிரி நிற்க, நம்ம நெகட்டோரா வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்ற, கவலைப்படாதீங்க சென்பாய், நான் கிட்ட வந்துட்டு உங்க மேலே படாத மாதிரி ஹிட் பண்ணி விளையாடுவேன்னு சொல்லிட்டு, ஸோ அவளுக்கு காத்துலே ஹா ஹூன்னு வீசி நிற்கிறா. ஸோ நம்ம ஹீரோவா இப்படி சும்மா இருக்க மாட்டாலே என்ன பண்ண போறாளோன்னு பார்க்க நம்ம ஹீரோவை போட்டு அவள் பயங்கரமாக விளையாடிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா, திருப்பாடிங்க சென்பாய் கமான்னு சொல்லிட்டு பாக்ஸிங் பயிற்சி பண்ணுற மாதிரி நம்ம ஹீரோவை வச்சு செஞ்சுட்டு இருக்கா. ஸோ இப்படியே கொஞ்ச நேரம் நம்ம நெகட்டோரா வச்சு நம்ம ஹீரோவை தள்ளிக்கிட்டே போய் ஹூன்னு சுற்றிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு லைட்டாக ஸ்லிப் ஆகிடுது. ஸ்லிப் ஆகி நம்ம நெகட்டோரா மேலே விழுந்துடுறோம். ஸோ அது ஒரு ஹக்கு மாதிரி மாறிடுது. ஸோ அடுத்த செகண்டே ரெண்டு பேருக்குமே பயங்கரமாக அப்படியே எம்பாரஸ்மெண்ட் ஆகி வெக்கப்படுறாங்க. ஸோ வெக்கப்பட்டு நம்ம ஹீரோ பின்னாடி போய் இல்லை தெரியாமல் பட்டு சாரின்ற மாதிரி சொல்ல வரான். நம்ம நெகட்டோராவா இப்படி வயிற்று பிடிச்சி தடவினுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வெக்கமாக எடுத்து போல. ஸோ நம்ம ஹீரோ நினைக்கிறான், போச்சு என்னை போட்டு இன்னைக்கு பழக போறான்னு நினைக்கும். நம்ம நெகட்டோரா அப்படிலாம் பண்ணலை. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் இல்லை நம்ம நெகட்டோரா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பாக்ஸிங் பண்ணணும், நம்ம சென்பாயை போட்டு பழக போறேன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது, பாக்ஸிங்கா அதுவும் நல்லா தான் இருக்கும், நாங்களும் சென்பாய் கூட ஸ்பேரிங் போட போறோம்னு சொல்லும்போது நம்ம நெகட்டோரா அப்படிலாம் இல்லை, அப்படியே நிப்பாட்டுங்க ஏன் அப்படின்னு, இல்லை நம்ம இதுக்காக நம்ம யாரையும் போட்டு அடிக்கக்கூடாது, நம்ம வேணா வேற யாரு கூட வச்சுக்கலான்னு, இல்லை நாங்கள் சென்பாய் கூட தான் ஸ்பேரிங் போட போறோம், நீ என்ன பண்ணுவேன்னு கேட்கும்போது, நான் சென்பாய் கூட தான் போடுவோம், அப்போ நாங்களும் சென்பாய் கூட தான் ஸ்பேரிங் போடுவோம்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கிளம்புறாங்க. ஸோ அப்போ அந்த பொண்ணு வந்து நான் சென்பாய் கூட தான் போடுவோம்னு சொல்ல, நம்ம நெகட்டோரா இல்லவே இல்லை விட மாட்டேன்னு சொல்ல, இங்க பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ ஆர்ட்ஸ் கிளப்ல இதுல எதுவுமே தெரியாம பீஸ்ஃபுல்லா டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கா. ஸோ அங்க பாஞ்சி வந்து நெகட்டோரா சென்பாய் ஓடிடுங்கன்னு சொல்லும் போது, பின்னாடி பார்த்தா அந்த நெகட்டோராவோட ஃப்ரெண்டு வந்து பைசன் வா ஸ்பேரிங் பாலான்னு கேட்க, என்னதுன்ற நம்ம ஹீரோ பார்க்குறோம். ஸோ நம்ம நெகட்டோரா ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி, நான் பார்த்துக்கிறேன் சென்பாய் நீங்க ஓடிடுங்கன்னு சொல்லும் போது, இதெல்லாம் நல்லா வக்கனையா பேசு, நீ தான் இதுக்கு காரணமாகவே இருந்திருப்ப, அது எனக்கு தெரியுன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். ஸோ நெகட்டோரா வந்து நம்ம ஹீரோக்கு முன்னாடி நிற்க, ஸோ இந்த இடமே ஒரு மாதிரி ஃபன்லோட தான் இருக்குது. ஸோ இப்படி இங்கே சீன் கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனில் காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து கிளாஸ் ரூமுக்கு தான் நடந்து வந்துட்டு இருக்கேன். ஸோ பாடா இன்னைக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது, எனக்கு ஒரு மசாஜ் வேணும், நான் போயிட்டு பீஸ்ஃபுல்லாக ஆர்ட்ஸ் கிளப்பில் உட்காந்து என்னோட ஹெவனில் நான் ஜாலியாக வரைஞ்சாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும்னு நினச்சிட்டு போகிறான். ஸோ போயிட்டு கதவை திறந்து பார்த்தா வழக்கம் போல் நம்ம வானர கூட்டம் அங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம நெகட்டோராவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அங்கே உட்காந்து வரைஞ்சிட்டு ரொம்ப கிண்டலிங்காக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து என்னடா நடக்குது, என்னோட சொர்க்கம் வந்து நரகமாக எடுத்துட்டு உள்ளே போகிறான், நீங்கள்லாம் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால், அவங்கெல்லாம் சும்மா அவங்களோட அட்டிக்கை வந்து வேற ஒரு பசங்க வந்து ஆக்குப்பை பண்ணிட்டானுங்களாம். ஸோ அதனால் வந்து அவங்க நம்ம ஹீரோவோட ஆர்ட்ஸ் கிளப்பில் வந்து ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. என்னடா நியாயம் இது, நீங்கள் உட்கார பிளேஸில் வந்து வேறு பசங்க வந்து அடித்து துரத்த வேண்டியதானு சொல்லும் போது, அதுக்கு தான் நாங்கள் வந்து ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம், ஸோ எங்களோட ஃப்ரெண்டு அனுப்பியிருக்கோம்னு சொல்லும் போது, அந்த இன்னொரு பொண்ணு தான் அங்கே அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ
அவள் போயிட்டு அந்த பசங்கிட்ட பயங்கர செரிசிவாக பேசிகிட்டு இருக்கா ஒவ்வொருத்தருக்கிட்டையும். அதனால் அவனுங்க 4 பேரும் இந்த பொண்ணு எனக்கு தான்ற மாதிரி பிரிஞ்சு நிற்கிறானுங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் அவனுங்க அந்த இடத்த காலி பண்ணிடுவாங்க, நாங்கள் அங்கே போயிடுவோன்ற மாதிரி இங்கே வில்லத்தனமாக பேச இதை கேட்டு நம்ம ஹீரோ பயங்கரமாக பயப்படுறா. இதுங்க சாதா கூட்டம் இல்லை கொலகார கூட்டம்ன்ற மாதிரி. அப்போ வந்து நம்ம நெகடோரா வந்து பேசுகிறா. ஸோ சென்பாய் இந்த மாதிரி தான் ஒரு மாதிரி ஹானியான பர்வட்டான பர்சன்ஸ். அவனுங்க மாதிரி நம்ம சென்பாய்க்கு மூஞ்செல்லாம் செவந்துடும். கொஞ்சம் அவர்கிட்ட செடிசுவாக பேசினாலே போதும், லைட்டாக கலாச்சாலே மூஞ்செல்லாம் செவந்துடும் சொல்ல, இல்லை அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நெகட்டரா இன்னசென்ட்பா எனக்கு கிஸ் பண்ணுறீங்களான்ற மாதிரி சொல்லி திரும்பவும் ஹீரோவை கலாய்க்கிறா. ஸோ அதை கேட்டு ஹீரோவும் அதேமாரி பதறா, பயப்படுறா, என்ன சொல்கிறேன்ற மாதிரி. அப்போ அந்த ஃப்ரெண்டு சொல்கிறான், நீ நிறுத்து, பைசன் அப்படிலாம் கிடையாது. ஸோ அவன் வந்து லைட்டாக பயப்படுவானே தவிர்த்து, ஸோ அவன் வர்ஜின்ன்றதுனால நீ அவனை இப்படிலாம் சொல்லக்கூடாது, அவன் பர்வர்ட்லாம் கிடையாதுன்ற மாதிரி சொல்ல, உனக்கு தெரியுமா சென்பாய் பர்வர்த்தா இல்லை பர்வர்த்தா இல்லைன்ட்டு இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. நான் உனக்கு நிரூபித்து காட்டுறேன். இப்போ இந்த ரூமில் சென்பாய் வந்து ஒரு அடல்ட் புக்கு வச்சிருப்பாரு. ஸோ பலான புக்கு இல்லைன்னா நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன், அப்படி இருந்ததுன்னா நான் தான் ஜெயிச்சேன், நீ எனக்கு பேன் கேக் வாங்கி தரணுன்ற மாதிரி நம்ம நெகட்டோரா பெட் கட்டுறாங்க. சரி ஓகே அதெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு நம்ம நெகட்டோரா ஒரு ஃப்ரெண்டு ஹீரோ மேலே பெட் கட்டுறாங்க. ஸோ நெகட்டோராவும் கேம் ஸ்டார்ட் ஆகிட்டு போய் ரூம் ஃபுல்லாக தேடுறாங்க. ஸோ அங்கே எதுவுமே கிடைக்க மறுத்து அவங்களும் தேடிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ திங்க் பண்ணுறான், நான் ஒன்றும் பருவட்டெலாம் கிடையாது, ஆனால் எனக்கு அடல்ட்ஸ் புக் பிடிக்கும், நான் இப்போ வந்து ஒரு புது ஆன்கோயிங் சீரீஸ் படிச்சுட்டு இருக்கேன், அதில் வர சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கும், ஆப்வியஸ்லி அது ஒரு ஹென்டாய் புக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லி அதை நினச்சிட்டு இருக்கா. ஆனால் அந்த புக் இந்த ரூமில் கிடையாது. ஸோ அது பின்னாடி இருக்கிற நெக்ஸ்ட் ரூமில் நான் ஒழிச்சு வச்சிருக்கேன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அந்த புக்கும் அங்கே தான் இருக்குது. ஆனால் நம்ம நெகட்டோரா இது தெரியாமல் இங்கே பயங்கரமாக தேடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்க்கிறாங்க, ஆல்ரெடி 15 நிமிஷம் ஆகிடுது, இங்கே எதுவுமே இல்லைன்ற மாதிரி. ஸோ ஆனால் நம்ம நெகட்டோராவுக்கும் தெரியாது அது இங்கே இல்லைன்ட்டு, ஆனால் நம்ம ஹீரோக்கு தெரியும் எங்கே இருக்குன்ட்டு. நம்ம ஹீரோ உடனே போயிட்டு வந்து நெகட்டோராவுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற மாதிரி நைஸாக போயிட்டு அந்த புக்கை எடுத்துகிட்டு வந்து ஷெல்ஃபில் வச்சுட்டு, நெகட்டோரா என்ன நீ இன்னும் கண்டுபிடிக்கல, இங்கே இருக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தள்ளுறான். ஸோ அதை நெகட்டோரா பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு தள்ளுங்கன்னு சொல்லிட்டு அந்த புக்கை எடுத்துகிட்டு கண்டுபிடிச்சிட்டேன், சென்பாய் ஒரு பர்வட்டுன்ற மாதிரி நம்ம நெகட்டோரா கத்திட்டு இருக்காங்க. பர்வட் கிரீப்பின்ற மாதிரி நம்ம ஹீரோவை போட்டு தட்டிட்டு இருக்காங்க. ஸோ இதுங்க தேராதுன்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் போயிடுறாங்க. ஸோ நம்ம நெகட்டோராவும் ஹாப்பி, நம்ம ஹீரோவும் ஹாப்பி. இப்படியே எங்கள் சீன் கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பீஸ்ஃபுல்லாக வரைஞ்சிட்டு இருப்பான். ஸோ அப்போ கதவை திறந்து நெகட்டோரா வந்து ஹே சென்பாய் வணக்கம்னு சொல்ல, வணக்கம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டு சோபாவில் உக்காந்துடுறாங்க. அப்போ அவங்கள கவனிச்ச ஹீரோ வந்து நெகட்டோரா காதை பார்க்குறான். ஸோ அவங்க இயரிங்ஸ் புதுசாக போட்டிருக்காங்க. என்ன புது இயரிங்ஸா, அது அவளுக்கு அழகாக இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கா. ஸோ நம்ம நெகட்டோராக தெரிஞ்சுது, என்ன சென்பாய் என்னோட இயரிங்கை பார்க்குறீங்களா, எப்படி இருக்கு, அழகாக இருக்கா, எப்படி இருக்குன்னு கேட்க, அது நல்லா தான் இருக்குன்ட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். ஸோ அப்படியே வாங்க இப்போ உங்களுக்கு போட்டு விடட்டான்ற மாதிரி அந்த ஹியர் கிளிப் எடுக்கிறா. ஸோ அது வந்து காது குத்துறா மிஷினு. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு இப்போ குத்தி போட்டு விட்றன்ற மாதிரி சொல்ல, இல்லை வேணாம் வலிக்கும், எனக்கு அதெல்லாம் வேணான்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறா. இல்லை சின்னதாக எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கும், பட் இருந்தாலும் நான் இது வலியை பற்றி சொல்ல, பையன் வந்து கம்பல் போடால் கொஞ்சம் வியர்டாக இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறா. நம்ம நெகட்டோரா யோசிச்சு பார்த்துட்டு, இல்லை அதெல்லாம் நல்லா இருக்கும், வாங்க நம்ம மேட்சிங்காக கம்பல் போட்டுக்கலான்னு மாதிரி நம்ம ஹீரோவும் திங்க் பண்ணி பார்க்குறான். ஸோ அப்படி இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோ நினைக்கும் போது நம்ம நெகட்டோரா கிட்ட எடுத்துகிட்டு வரா அது போகிறதுக்கு. நம்ம ஹீரோவும் வேணான்றான். ஸோ இல்லை சென்பாய் லைட்டாக தான் இருக்குன்ட்டு கிட்ட எடுத்துகிட்டு வரமோ நம்ம ஹீரோ கண்ணை இருக்குமா மூடி சிக்கன் சவுண்டு கேட்குது. பட் நம்ம நெகட்டோரா போட்டிருக்க மாட்டா. ஸோ ஜஸ்ட் ஹீரோவை கலாச்சிருப்பா. வழக்கம் போல் அவளும் திரும்ப ஹீரோவை பயங்கரமாக வச்சு கலாய்க்க. ஸோ இப்படி இவங்க விளையாடிட்டு இருக்கு. அப்போ வந்து அந்த நெகட்டோரா கேங்கில் இருக்க ஒரு ஃப்ரெண்டு பொண்ணு வந்து வருவா. ஸோ வந்து சென்பாய்க்குன் எனக்கு உதவி செய்யுங்கன்ற மாதிரி அழுதுட்டு வருவா. ஸோ என்னென்னு நெக்ஸ்ட் சீனில் கட் பண்ணி காட்டினா, ஸோ அந்த பொண்ணை வந்து ஒருத்தன் ஸ்டாக்கிங் பண்ணுறான்னா, ஒரு ஸ்டாக்கர் வந்து அந்த பொண்ணை துரத்திட்டே இருக்கானா, அதை பற்றி தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறா. ஸோ இது எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குன்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சென்பாய் நீங்கள் தான் எதனா பண்ணணுன்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவா நான் என்ன பண்ணுறதுன்னு பார்க்க. ஸோ அப்போ தான் காட்டுறாங்க, ஸோ அந்த குண்டு பையன் தான் ஸ்டாக்கரு. ஸோ அவனும் அங்கே தான் இருக்கான். ஸோ இவன் தான் என்ன ஸ்டாக்கிங் பண்ணுறான்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறா. அந்த பொண்ணு வந்து சொல்லும் போது நம்ம ஹீரோவா இதை நீங்களே பார்த்துக்கிறது நல்லதுன்ற மாதிரி சொல்லி நழுவ பார்க்குறோம். அந்த பொண்ணு உடனே அழுதுகிட்டு சென்பாய் எனக்கு உதவி பண்ணுங்கன்ற மாதிரி சொல்ல, இன்னொரு பொண்ணு வந்து சொல்கிறா பைசன் வந்து அவளை அழ வைக்கிறான்ற மாதிரி சொல்ல அவனும் பார்க்குறான். ஸோ அப்போ அந்த பொண்ணு எழுந்து ஒரு ஐடியா சொல்கிறா, சென்பாய் நீங்கள் எனக்கு ஜஸ்ட் பாய் ஃப்ரெண்டாக நடிங்கன்னு மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவை விட நம்ம நெகட்டோராவை தான் வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்னது அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம நெகட்டோராவுக்கு லைட்டாக நம்ம ஹீரோ மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் இந்த இன்டர் டீட்டெயில்ஸாக சொல்லுவாங்க. ஸோ நம்ம நெகட்டோரா வந்து இல்லை அதெல்லாம் முடியாது, அவர் நடிக்க மாட்டான்னு சொன்னோன்னே, ஏன் அப்படி, ஏன்னா அவன் ஒரு பயந்தாங்கோலி, ஸோ அவன் ஒரு க்ரீப்பி, அவனே நாளை பின்ன ஸ்டாக்கராக மாறிடுவான்ற மாதிரி நம்ம ஹீரோவை பற்றி கலாச்சிட்டு இருக்காங்க. ஸோ
அப்போ 2 ஸ்டாக்கராக மாறிடும், உனக்கு தான் கஷ்டம்னு சொல்ல, இல்லை சென்பாய் ரொம்ப நல்லவர், சென்பாய் கொஞ்சம் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க, ஜஸ்ட் நீங்கள் என் பாய் ஃப்ரெண்டாக ஆக்ட் பண்ணிட்டு போதுன்ற மாதிரி சொல்ல, அவனும் சரி யோசிச்சு பார்த்து சரி ஒத்துக்கிறேன்னு சொன்ன அடுத்த செகண்டே நம்ம நெகட்டோராக்கு பயங்கர ஷாக்கு, அவங்க டிப்ரெஸ் மோடுக்கு போயிடுறாங்க, என்னடா நடக்குதுன்ற மாதிரி. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா எங்கள் டேட்டுக்கு தான் அவங்க பிளான் பண்ணிக்கிறாங்க, சும்மா ஒரு ஃபேக் டேட் மாதிரி. ஸோ அப்போ அந்த ஸ்டாக்கர் இதை பார்த்துட்டு அவளுக்கு ஆள் இருக்குன்ட்டு அவன் ஒதுங்கிடுவான். ஸோ இப்படி வந்து நம்ம ஹீரோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த பொண்ணு வந்து சென்பாய்க்குன் நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சா அவங்கள வெயிட் பண்ண வச்சிட்டேனான்ற மாதிரி சொல்ல, இல்லை அப்படிலாம் இல்லை இப்போ தான் வந்தேன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க டேட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே பின்னாடி இவங்க 3 பேரும் ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ரைட்டாக கேமராவில், இவன் என்னென்ன பண்ணுறான்ட்டு. கண்டிப்பாக பைசன் வந்து ஏதாவது ஏடாகுடம் பண்ணுவான், அதை இன்னைக்கு பிக்சர் பண்ணலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம நெகட்டிவாக காண்டில் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இவங்க வந்து டேட் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கையை பிடிச்சி இது வராசதெல்லாம் நம்ம நெகட்டிவ் பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. ஸோ இப்படி இவங்க 3 பேரை ஃபாலோ பண்ண இவங்க 2 பேரும் அப்படியே ஒரு டேட் மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வந்து இது உண்மையிலே டேட்டாக இருந்தால் நல்லா இருக்கும்லன்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் அப்படின்ற மாதிரி வெக்கப்பட்டே போயிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அவங்க ஒரு பிளேஸுக்கு போய் நிற்கிறாங்க. ஸோ நின்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து சொல்கிற, சென்பாய் இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது, நம்ம தனியாக பேசுன்ற மாதிரி சொல்ல, ஓகே சரி அந்த ஸ்டாக்கர் எங்கே இருக்கான், அவன் இங்கே வந்திருக்கானான்ற மாதிரி கேட்க, தோ இருக்கான் அவன்ட்டு பின்னாடி ஒரு சவுண்டு. என்னன்னு பார்த்தா நம்ம நெகட்டார் அவனை பிடிச்சி அடித்து கையெல்லாம் முறுக்கி வச்சிருக்காங்க. அவனும் கதறான், என்னை விட்டுருங்க திருப்பி இந்த பக்கமே வரமாட்டேன்ற மாதிரி கதறான். ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் பார்க்குறாங்க. இப்போ பிரச்சனை சால்ட் அவுட்ன்ற மாதிரி நம்ம நெகட்டாரா சொல்ல, இவ்வளோ சூப்பராக முடிச்சிட்டாலேன்ற மாதிரி அவங்க ஆச்சரியமாக பார்க்க. ஸோ இப்போ அந்த பையனும் ஓடிடுறோம். ஸோ அந்த பிரச்சனையும் முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் நடிக்க தேவையில்லைன்ற மாதிரி நம்ம நெகட்டாரா சொல்கிறாங்க. ஸோ அவங்க அந்த அளவுக்கு பொசசிவ் ஆகிருக்காங்க, ஒரு 5 நிமிஷம் கூட அவங்க டேட்டை நீடிக்க இல்லை. ஸோ இப்படி முடிக்க நெக்ஸ்ட் சீன் வந்து நம்ம நெகட்டாராவும் நம்ம ஹீரோவும் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க, வாங்க சென்பாய் வீட்டுக்கு போகலான்ட்டு. அப்படி போகும்போது வந்து நம்ம ஹீரோயினி கேட்குறா, ஸோ என்ன சென்பாய் டேட்டு மிஸ் ஆயிடுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, அந்த பொண்ணு உங்கள் கையை பிடிச்சி உரசும் போது அவளோட செஸ்ட்டெல்லாம் அவங்க மேலே பட்டிருக்கோமே, நீங்கள் பர்வட்டாக தான் யோசிச்சிருப்பீங்க, எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு காஜி முத்துற சென்பாயின்னு சொல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது வந்து முடிஞ்சிருத்து தான் பரவாயில்ல, ஆனால் நான் ஜஸ்ட்டு நடிச்சேன் தான், அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல, ஓ அப்படியா, என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் டேட் பண்ணலாம் தெரியாது சென்பாய், உங்கள் ஃபஸ்ட் டேட்டுக்கு இன்னும் டைம் இருக்குன்னு சொல்ல, நீ சொல்கிறது உண்மைதான்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ இங்கே இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. ஸோ காய்ஸ் இந்த எபிசோடில் காட்டின வரைக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நம்ம நெகட்டோராக்கும் சரி நம்ம ஹீரோக்கும் சரி 2 பேருக்குமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் லைட்டாக க்ரஷ் அண்ட் ஃபீலிங்ஸ் இருக்குது. ஸோ எப்போ இவங்க வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிக்க போகிறாங்கன்றது அப்கமிங் எபிசோடில் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ், உங்களை ஒரு நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு எபிசோடில் மீட் பண்ணுறேன்.